திருச்சி அருகே தனியார் வெடிமருந்து ஆலை விபத்து நடந்த இடத்தில் அதிபயங்கர வேதிப்பொருட்களை பாதுகாப்பாக அகற்றுவது குறித்து சிவகாசி மற்றும் வேலூரை சேர்ந்த நிபுணர் குழு ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விபத்து நடந்த இடத்துல அதிபயங்கர வேதிப்பொருட்களை பாதுகாப்பாக அகற்றும் பணி இப்போ எந்த அளவில் இருக்கு? இது குறித்த தகவல்கள். ஏற்கனவே இந்த விபத்து நடந்த தொழிற்சாலையில் வெடி விபத்து என்பது முடிவடைந்து வெடிக்கின்ற பொருட்கள் எதுவும் இல்லாத அளவிற்கு அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு விட்டனர். தற்பொழுது அங்கிருக்கும் அதிபயங்கர வேதிப்பொருட்கள், முக்கியமாக எல்லாமே இந்த கெமிக்கல் பொருட்கள், இந்த கெமிக்கல் பொருட்களை கொண்டுதான் இவர்கள் வெடி மருந்துகளை தயாரிக்கிறார்கள். எனவே இந்த கெமிக்கல் பொருட்களை இங்கிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதுதான் முதல் கட்ட பணி என்று நேற்றே மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி நம்மிடம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று சிவகாசி மற்றும் வேலூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து இதற்கான உண்டான சிறப்பு ஆய்வு குழு, அந்த நிபுணர்கள் குழு தற்பொழுது உள்ளே ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இங்கு உள்ள எங்கெங்கெல்லாம் இந்த கெமிக்கல் பொருட்கள் இருக்கின்றதோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த பொருட்களை எப்படி பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது என்பது குறித்த ஒரு விரிவான ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதே நேரத்தில் உள்ளே சிபிசிஐடி எஸ்பி ராஜேஸ்வரி தலைமையிலான குழுவினரும் தற்பொழுது உள்ளே ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் விபத்துக்குண்டான காரணம் என்ன, விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும், இந்த விபத்திற்கான முழு காரணம் என்ன, இது இந்த வேதிப்பொருட்களால் ஏற்பட்ட விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தற்பொழுது ஒரு கள ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மீட்பு பணியானது நேற்று இரவு நிறுத்தப்பட்ட மீட்பு பணியானது தற்பொழுது முழுமையாக நிறுத்தப்பட்டு முழுக்க தற்பொழுது ஆய்வு பணியில் ஈடுபட்ட பணிதான் தற்பொழுது முழுக்க நடந்து வருகின்றது. நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது அந்த விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையின் வாயில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த கொட்டுகின்ற மலையில் ஏராளமான பேர் தற்போது நின்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் இறந்து போனவர்களின் உறவினர்கள். எப்பொழுதுமே ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்து போனவருடைய சடலம் என்பது கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த சடலம் கூட கிடைக்காமல் ஒரே சதை துண்டகமாக இந்த விபத்தில் ஈடுபட்டவர்கள் உடல் போய்விட்டதால் இவர்கள் சடலத்திற்கு என்ன செய்வது என்பது, மேலும் இறுதி சாரியத்தை எப்படி நடத்துவது என்ற ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு வருத்தத்துடன் இங்கு நின்று கொண்டிருக்கின்றனர். விஜயகோபால், வெடி விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில அது குறித்த தகவல்கள் ஏதேனும் உங்ககிட்ட இருக்குதா? வெடிமருந்து வைத்திருக்க அந்த வெடிமருந்து, அதாவது பெட்டேன் என்கின்ற வெடிப்பொருள் தான் தற்போது தயாரிக்கக்கூடிய பணி அந்த யூனிட் என்பது. மொத்தம் இந்த பீட்டேன் என்கின்ற 3 யூனிட்டுகள் இங்கு உள்ளன. இது தவிர மொத்தம் 7 யூனிட்டுகள் ஜெலட்டின் உள்ளிட்ட டெலக்ஸ் போன்ற பொருட்கள், மொத்தம் 7 பொருட்கள் இங்கு தயாரிக்கின்றனர். அதில் இந்த முக்கியமான பீட்டேன் என்கின்ற வெடிப்பொருள் தான் அதிபயங்கரமான வெடிப்பொருள். இந்த வெடிப்பொருளை இந்தோனேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் இராணுவத்திற்கு பயன்படுத்துகின்றனர். இந்த வெடிப்பொருளை இங்கிருந்து ஆண்டுக்கு 40 டன் என்ற அளவில் இவர்கள் ஏற்றுமதி செய்கின்றனர். அந்த வெடிப்பொருள் தயாரிப்பதற்கான மூல பொருள் என்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம். இந்த 2 அமிலங்களையும் கலந்த பிறகு அதில் சிறிது நிலக்கரி சாம்பலை கலந்து இந்த பீட்டேன், அதாவது பீட்டேன் என்பது PETN, பெட்ரோ எரித்தோல் டெட்ரோ நைட்ரேட் என்பதுதான் அதோடைய விரிவாக்கமான பெயர். இந்த வெடிப்பொருளை தயாரிப்பதற்காக தான் அந்த யூனிட்டில் வைக்கின்றனர். இது ஒரு குறைந்த அளவு 8 மணி நேரத்திற்கு ஒரு தடவை அந்த கலவை என்பது கலக்கப்படும். அந்த கலவை கலக்கப்பட்ட போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த வெடி விபத்து முதலில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே மேலும் இந்த நைட்ரோ ஆசிட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வைக்கப்பட்டிருந்த 20 அடி ஆழத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த டேங்கர்கள், நாம் ஏற்கனவே விபத்து நடந்த பொழுது எடுத்த அந்த இதை பார்க்கலாம். அப்பொழுது 2 பாய்லர்கள் வெளியே கிடக்கும், டேங்கர்கள் வெளியே கிடக்கும். இவை 20 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்தவை. இவை வெடித்ததினால்தான் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. யாருடைய உடலும் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. விபத்திற்கான முதற் காரணம் என்பது இந்த வெடிப்பொருள் தயாரிக்கும் போது ஏற்பட்ட ஒரு சிக்கல் தான். ஆனாலும் கூட நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது முழுக்க ஆட்டோமேட்டிக் முறையில் இயங்கக்கூடியது. இதில் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு என்றால் உடனடியாக அந்த தயாரிப்பு பொருள் நிறுத்தப்பட்டுவிடும். விபத்து ஏற்படுவதற்கான காரணம் அதுவல்ல என்பது போன்று தொழிற்சாலை நிர்வாகம் சார்பாக நம்மிடம் தெரிவிக்கின்றனர். விஜயகோபால், இப்போ வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க விஜயகோபால்.
தற்பொழுது இந்த வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக 18 பேர் இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் கூடுதலாக இறந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இங்கே நிலவுகிறது. காரணம், மேலும் ஒரு 3 பேர்கள் இங்கே வேலைக்கு வந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று இங்கு உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார்கள், ஆதாரப்பூர்வமாக சொல்கிறார்கள். ஆனால் இது முழுக்க இன்னும் மேல்கட்ட விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று தெரிகிறது. தற்பொழுது கொட்டும் மலையிலும் இந்த தொழிற்சாலை வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற அவர் உணர்வுகளை நாம் கண்ணு நேராக பார்க்கலாம். மிக கொடூரமான ஒரு சூழல் அவர்களுக்கு. இறந்த பின்பு பார்த்தழுவதற்கு கூட அவர்களுக்கு அவருடைய உடல் கிடைக்கவில்லை. காரணம், இந்த கொடூரமான வெடி விபத்தில் அவரது உடல்கள் அனைத்தும் சிதறி சின்னாபின்னமாகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு உடல் என்பது ஒரு முழு பாகம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் காரணமாக ஒரு நீண்ட சோகத்தில் ஒரு தீர்க்க முடியாத சோகத்தில் அவர்கள் ஆழ்ந்துள்ளனர். தற்பொழுது நாம் அருகில் நின்று கொண்டிருப்பது நாகநல்லூர் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவருடைய மனைவி லோகேஸ்வரி. தனது 1.5 வயது மகள் ஜெயஸ்ரீ என்பவருடன் நின்று கொண்டிருக்கிறார். இவரது கணவர் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இங்கு வேலை பார்த்திருக்கிறார். திருமணமாகி இவர்களுக்கு 2 ஆண்டுகள் தான் ஆயிருக்கிறது. இவர்களும் கணவர் உடல் கிடைக்காமல் இங்கு தனக்கு என்ன வழி என்பது தெரியாமல் ஒரு சோகமான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வீட்டுக்காரர் எப்படி இறந்து போனார், உங்களுக்கு என்ன நிவாரணம் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே 1.5 வருஷமாக வந்து வேலை படித்தது வந்து இன்ஜினியர் படிச்சிருக்காரு. வேலை கிடைக்காம இங்கே வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்தார். வேலை கிடைக்கிறதுக்கு திடீர்னு இந்த மாதிரி விபத்தாகி இறந்துட்டார். எனக்கு வந்து அந்த இறந்து போன கூட காமிக்கிறதுக்கு என்னை விட மாட்டேங்கிறாங்க. நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து அதுக்கு தான் அந்த பார்க்கறதுக்கு வந்தேன். பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பிள்ளைய வச்சுக்கிட்டு. எனக்கு ஒரு நிவாரண நிதி வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி நம்ம அருகில் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களால என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். சார் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு இவங்க இந்த இறந்து போனவங்க உறவினருங்கிற முறையில் இங்கே வந்து உங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கு, உங்கள் உறவினர் யார் அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட ஃப்ரெண்டு இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் நல்லா படித்த பையன் தான். வேலை கிடைக்காத சூழ்நிலையால் இந்த வெடிகுண்டு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 8000 ரூபா சம்பளத்துக்காக இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இதில் வந்து ஷிஃப்ட்டுங்கிற முறைப்படி 250 பேர் 300 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இங்கே 25-20 பேர் தான் கணக்கு சொல்லி இவ்வளோ தான் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மேலும் பல பேர் இறந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இறந்தவங்க உடலையாவது இவங்க தான் இறந்தாங்கன்னு கன்ஃபார்மாக எங்களுக்கு யார் இறந்தாங்கன்னு இன்னும் சொல்ல வரல. இப்போ நிறைய மக்கள் இப்போ வந்திருக்கிறது ஒரு 4-5 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. மீதி இறந்தவங்க குடும்பத்துலேருந்து ஏன் வரல, எதுக்காக வரலன்னு தெரியல. ஏன்னா அவங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்காங்க. அது எங்களுக்கு முழுமையாக தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரினால நாங்கள் உள்ளூரை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதில் வந்து தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி நிறையா வரதுக்கு இருக்குது. குழந்தைங்களாம் அடிக்கடி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணியில் வர பிரச்சனை தான். அதனால் அதிகம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்கிற ஊர் இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்தளவுக்கு மக்கள் எல்லாமே உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஆடு மாடு கூட தண்ணி குடித்து உயிர் வாழ்கிறதுக்கு இங்கே இது இல்லைங்க. தொடர்ந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஆடு ஆனது 1 நாள் 2 நாள் இருக்குது, 3ஆவது நாள் இறந்துடும். அந்த மாதிரி இப்போ அடுத்த கட்டமாக இந்த வெடி விபத்து காரணமாக இந்த ஊரில் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இறந்தவர்களுடைய குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு பேசுறதுக்காக நம்முடைய வந்து விவசாயி நடராஜன் நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், ஐயா, இப்போ இறந்தவங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலை இங்கே எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான மனநிலை இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஐயா, நாங்கள் எதிர்பாராத இந்த இழப்பு, அதனால் இந்த கிராமம் இந்த சுற்றுலா எங்கள் கிராமம் மட்டும் இல்லை, இங்கே வேலைக்கு வந்து இறந்தவங்களுடைய கிட்டத்தட்ட 7-8 ஊரினுடைய கிராமத்தினுடைய எல்லா மக்களும் மிகுந்த வேதனைக்கு உட்பட்டுருக்கிறோம். இங்கே வேலைக்கு வந்தவங்கெல்லாம் அதான் விவசாயம் பொய்த்து போனதுனால, மழை இல்லாமல் விவசாயம் பொய்த்து போனதுனால வேறு வழி இல்லை. இங்கே வந்தால் பிழைக்க முடியும், ஏதோ கொடுக்கக்கூடிய கூலி சம்பளத்தை வாங்கி பிழைப்பு நடத்தலாம், குடும்பத்தை காப்பாற்றலான்னு வந்தவங்களாம் ஒழிய வேறு வழி இல்லாத காரணத்தினால இங்கே வந்து இதுக்கு வேலைக்கு வந்தவங்க தான் இன்றைக்கி இறந்துருக்குறாங்க. அப்படி இறந்த அந்த குடும்பங்களுக்கு ஒரு சரியான முறையில் அரசு நிவாரணம் வழங்கணும், இழப்பீடு வழங்கணும். அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்புக்கும் இன்றுக்குள் உடனடியாக நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் குடிதண்ணீர் மாசுபட்டு பாதிப்படைஞ்சதுனால, அதாவது தண்ணீர் மூலமும் காற்று மூலம், அதாவது இந்த கெமிக்கல் நைட்ரேட் ஆக்சைடு இதை பயன்படுத்தி இந்த வெடிபொருள் தயாரிக்கிறதுனால காற்று மூலம் பரவக்கூடிய கிருமி நோய்கள்லாம் வந்து தோல் நோயும் இது போல் பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் குடிக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால வெளியிலிருந்து தண்ணி வேணும். அந்த தண்ணி இதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த அழகேசன்கிற ஒரு இளைஞர் நம்மகிட்ட இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இப்போ இறந்து போயிருக்காங்க, இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்கள். நான் வந்து செந்தாரப்பட்டியிலேருந்து வரேன் சார். செந்தாரப்பட்டியிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-30 பேர் வராங்க இங்கே வேலைக்கு.
20-30 பேர் வந்துட்டு வேனில் கூட்டிகிட்டு வந்து அவங்களே தான் கொண்டு போகிறாங்க, உள்ளே கொண்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் உள்ளே விட்றாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து விசாரிக்கும் போது ஆள் வரலங்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே சைன் பண்ணிட்டு போன அந்த புக்கையே காணோம், அதை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் அதிகாரி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த உள்ள நுழைஞ்சு என்ட்ரான உள்ளே போயிருக்கிறவங்களோட ரெக்கார்டை கூட வாங்க முடியல. இவ்வளோ அதிகாரி வந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? இவங்களாம் இங்கே வந்திருக்கிறவங்களாம் வந்துட்டு வேஸ்ட்டு. அதிகாரிகள்னால் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் வந்து ஓனர், அவங்கள யாரெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ மீதி எவ்வளோ பேருக்கு என்ன ஆச்சு, எதனால் நடந்ததுன்னு அவங்க விசாரித்து உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களோட குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும். என்னோட மச்சான் வந்து ஜே பிரவீன்குமார், எங்கள் மாமனா அவரோட பையன் ஜான், எங்கள் மாமா அவரோட பையன். அவர் வந்துட்டு 25 வயசு, கல்யாணம் பண்ண போகிற வயசு, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இறந்துட்டார். அவருக்கு வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எப்படின்னா உடனடி எந்த இப்போ அவரோட பாடி கூட கிடைக்கல சார். அதுக்கு உண்டான நிர்வாகம் கூட வந்துட்டு இந்த இதான் உங்கள் பாடின்னு கூட சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. அவரே வரலங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு வந்து உடனடியாக வந்து நிவாரணம் வழங்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அரசு வேலை வழங்கணும். அப்புறம் வந்து மக்களுக்கு வந்துட்டு இந்த இதுக்கு வந்து இதனால் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுது. இது வந்து உடனடியாக தீர்க்கணும்னா இந்த ஃபேக்ட்ரி வந்து முழுவதுமாக அளக்கணும். இதே மாதிரி மற்றொரு இளைஞர் நம்ம அருகில் இருக்காரு, அவருடைய உணர்வுகளையும் கேட்போம். இப்போ நிறைய பேர் இறந்துருக்காங்க உங்கள் பதியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து நிவாரணம் வழங்கணும், அவங்க என்ன மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். அதாவது இந்த முதல்ல இந்த கம்பெனியில் வந்து எந்த இதுவுமே வந்து சேஃப்டி கிடையவே கிடையாது. அதாவது ரூல்ஸ், லேபர் ரூல்ஸ் படி 100 பேர் வேலை செஞ்சாவே ஒரு வந்து ஆக்குபேஷன் ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்கணும். ஒரு டாக்டர் வந்து எப்பயுமே 24 ஹவர்ஸ் இங்கே இருக்கணும். அது கிடையாது. அடுத்து வந்து ஃபயரை வந்துச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபயர் டேங்க் ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும். அதுவும் கிடையாது. அடுத்து வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கெமிக்கலை பயன்படுத்துறதுக்கு அதோட விதிமுறை அதெல்லாம் வந்து அங்கங்கே தெரிவிக்கணும். அதுவும் கிடையாது. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று இருக்கணும். அது ஈடிபின்னு ஒன்று. அந்த பிளான்ட் கிடையவே கிடையாது. இறக்குற வாட்டர் எல்லாமே வந்து பூமியில் விட்டுறாங்க, டேரெக்டாக விட்டுறாங்க. இறக்குற இந்த இடத்துல வந்து ஒரு விவசாயம் கூட பண்ண முடியல. எல்லா எம்டி போர் போட்டு அப்படியே உள்ளே இறக்குறாங்க வாட்டரை. ஒரு ஈடிபின்னு ஒரு பிளான்ட் வந்து அங்கே இருக்கிறதே இல்லை. ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து இருக்கிறதே இல்லை சுத்தமாக. எதாக இருந்தாலும் வாட்டர் வந்து டேரெக்டாக விடுறாங்க. கொடுக்கும்போதுக்கு என்ன மாதிரி நிவாரணம் கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். நிவாரணம் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு இழப்பீடு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது முதல்ல இந்த கம்பெனி இழுத்து மூடணும். ஏன்னா ஒரு அஜாரிக்கனால வந்து கம்பெனி இப்படி நடக்குது. இவர்களை பொறுத்தவரை இந்த ஆலையை முதலில் மூட வேண்டும். அடுத்த கட்டமாக இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு இவர்கள் யார் யார் இறந்தவர்கள் என்று கூறுகிறார்களோ, ஏனென்று கேட்டால் 18 பேர் இறந்ததாக கூறினார்கள். ஆனால் இறந்தவர்கள் 21 பேர் என்பது இந்த பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே அவர்கள் அனைவருக்குமே உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். மற்றும் இந்த பகுதியில் மேலும் பாதுகாப்பற்ற முறையில் செயல்படும் இன்னும் 2 ஆலைகள், செங்காட்டுப்பட்டி என்ற இடத்தில் ஒரு பட்டாசு ஆலையும் ஒரு வெடிப்பொருத்து ஆலையும், கீரம்பூர் என்ற இடத்தில் செயல்படும் மற்றொரு வெடிமருந்து ஆலையும் பூட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.